வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மதுரை ஹைகோர்ட்டு 6/2/2026ல் ஒரு சீராய்வு மனுவில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான உத்தரவை தான் பார்க்க போகிறோம். இந்த வழக்கின் தீர்ப்பை பார்ப்பதற்கு முன்பாக என்னுடைய கேஸில் இருக்கிற பிரச்சனை ஒன்றை சொல்கிறேன். அதன் பிறகு உங்களுக்கு இந்த தீர்ப்பை புரிந்து கொள்வதற்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் 2018ல் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் மட்டும் கேட்டு ஒரு சூட்டை போட்டேன். அந்த சூட்டில் ஆஜரான பிரதிவாதிகள் அந்த வழக்கில் வழக்கறிஞர் மூலமாக அப்பியர் ஆகி வழக்கு சொத்தில் கண்ட எங்களது உரிமையை மறுத்து ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போட்டாங்க. அதன் பிறகு அந்த வழக்கு நிலுவையில் அப்படியே இருந்து இப்போ ட்ரையல் போடப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த வழக்கை டிக்ளரேஷனாக மாற்றணும். அதாவது பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் சூட்டாக தாக்கல் செஞ்சிருக்கிற வழக்கில் டிக்ளரேஷன் பரிகாரத்தையும் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை போடணும். இப்போ இந்த பெட்டிஷனை போட்டால் லிமிட்டேஷனில் அடிபடுமா? பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு தாக்கல் செஞ்சிருக்கிற வழக்கை பிற்பாடு நாம் டிக்ளரேஷனாக மாற்றணும்னா அதற்கு லிமிட்டேஷன் என்ன? ஆர்டிக்கிள் 58 படி 3 வருஷமா அல்லது ஆர்டிக்கிள் 65 படி 12 வருஷமா அப்படிங்கிறது முக்கிய பிரச்சனையாக இருக்குது. இது தொடர்பாக ஏற்கனவே நம்ம சேனலில் சில தீர்ப்புகளை போட்டிருக்கோம். சட்டப்படி ஆர்டிக்கிள் 58 படி எப்போது நமது உரிமையை மறுத்து பிரதிவாதிகள் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போட்டாங்களோ அதிலிருந்து 3 வருஷத்துக்குள்ளே தான் வழக்கு போடணும். இப்போ நான் இப்படி ஒரு மனுவை போட்டோம்னா இந்த ஆர்டிக்கிள் 58 பிரகாரம் எனக்கு லிமிட்டேஷன் முடிஞ்சு போச்சு. அப்போ நான் டிக்ளரேஷன் கேட்டு ஒரு மனுவை தாக்கல் செய்யும்போது நீதிமன்றம் ஆர்டிக்கிள் 58 சுட்டி காட்டி என்னுடைய பெட்டிஷனை தள்ளுபடி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அப்படி தள்ளுபடி செய்ய விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜட்ஜ்மெண்ட்ஸ் தேடிக்கிட்டு இருக்கும்போது கிடைச்ச தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்பில் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் சூட்டை நீங்கள் டிக்ளரேஷன் சூட்டாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அப்படி டிக்ளரேஷன் கேட்பதற்கான உரிமை உங்களுக்கு எப்போது ஏற்படுதோ அதிலிருந்து 3 வருஷமா அல்லது 12 வருஷமா. இப்போ நீங்கள் டிக்ளரேஷன் கேட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் பெட்டிஷனை போட்டுட்டீங்க அப்படின்னா கோர்ட்டில் நீங்கள் என் வழக்கானது ஆர்டிக்கிள் 58 வராது, ஆர்டிக்கிள் 65 தான் வரும் அப்படின்னு சொல்லி வாதாடி உங்கள் பெட்டிஷனை தள்ளுபடி செய்ய விடாமல் இருப்பதற்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிற சங்கதியை தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. லிமிட்டேஷன் ஆக்டில் பார்ட் 3ல் டிக்ளரேஷனுக்கான லிமிட்டேஷன் என்ன அப்படின்னு வரையறுத்திருப்பாங்க. ஆர்டிக்கிள் 56, 57, 58, 56 ஆவணங்கள் தொடர்பானது. அதாவது ஒரு ஆவணத்தை செல்லாது என்று அறிவிக்க கோருவதற்கு உங்களுக்கு லிமிட்டேஷன் என்ன அப்படின்னு அதில் சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கிள் 57ல் தத்தெடுப்பு தொடர்பான விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஆர்டர் 58ல் இதர டிக்ளரேஷன் பரிகாரங்கள் தாக்கல் செய்வதற்கான காலவரையறை என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே நேரத்தில் அசையா சொத்தின் சுவாதீனம் குறித்து பார்ட் 5ல் சொல்லியிருப்பாங்க. இதில் தான் ஆர்டிக்கிள் 65 வரும், 12 வருஷம். அப்போ எப்படி புரிஞ்சுக்கிடணும்னா டிக்ளரேஷன் கேட்டு நீங்கள் தாக்கல் செய்வதற்கான கால வரையறை பார்ட் 3ல் வந்துடும். 56, 57, 58. அசையா சொத்து தொடர்பான ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் அந்த விஷயம் அசையா சொத்துன்னு தான் அதில் சொல்லியிருக்காங்க. அசையா சொத்து தொடர்பான லிமிட்டேஷன் ஆர்டிக்கல் இது பார்ட்டு 5ல் வந்துடும். சரியா? இப்போது இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தீர்ப்பில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் சூட்டை டிக்ளரேஷன் சூட்டாக மாற்றதுக்கு ஒரு மனு போடுறோம். இந்த மனுவுக்கான கால வரையறை என்ன? 3 வருஷமா 12 வருஷமா? 3 வருஷம்தான்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். இந்த காலத்தை சொல்லி நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடக்கூடாது. அப்போ நாம் இந்த தீர்ப்பை எடுத்து கொடுத்து எங்க 3 வருஷம் கிடையாதுங்க 12 வருஷம், நான் கேட்குற டிக்ளரேஷன் பரிகாரத்துக்கு லிமிட்டேஷன் 3 வருஷமா அல்லது 12 வருஷமாங்கிறது வழக்கின் விசாரணையில் தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பெட்டிஷனை தள்ளுபடி செய்ய விடாமல் பாதுகாத்து கொள்வதற்கு இந்த தீர்ப்பு உதவும். நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போகவும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் சங்கர் லால். பிரதிவாதிகள் 2 பேர் இருக்கிறாங்க, செல்வராஜ், ததி.
வழக்கினுடைய சுருக்கம் என்ன அப்படின்னா, இந்த வாதி வழக்கு சொத்தை பொறுத்து பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு 2015 ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறார். அந்த வழக்கிற்கு பிரதிவாதிகள் அவரது வழக்கறிஞர்கள் மூலமாக ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை 2019 ஜனவரி மாதத்திலேயே தாக்கல் செஞ்சிடுறாங்க. அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் வாதியின் சொத்துரிமையை அவங்க திட்டவட்டமாக மறுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வாதி 2022 எனக்கு டிக்ளரேஷன் பரிகாரமும் வேண்டும் அப்படின்னு கேட்டு கிளையண்ட்டை அமெண்ட்மெண்ட் பண்ணுவதற்காக ஆர்டர் 6 ரூல் 17 போடுறார். போட்டு டிக்ளரேஷன் பரிகாரத்தையும் சேர்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த மனுவை பரிசீலித்த விசாரணை நீதிமன்றம் ஆர்டிக்கிள் 58 படி டிக்ளரேஷன் கேட்பதற்கான கால வரையறை முடிந்துவிட்டது, அதனால் வாதிக்கு டிக்ளரேஷன் கேட்க உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அதை எதிர்த்து வாதி மதுரை உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணுறார். இந்த சீராய்வு மனு விசாரணைக்கு வர்றப்போ இந்த வாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா, வாதி பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் சூட்டு போட்டிருக்காரு, இப்போ அதை டிக்ளரேஷனாக மாற்றுவதற்கு பெட்டிஷன் போட்டிருக்காரு. ஆனால் விசாரணை நீதிமன்றம் ஆர்டிக்கிள் 58 படி 3 வருஷத்துக்குள்ள அந்த மனுவை போட்டிருக்கணும். ஆனால் வாதி 3 வருடங்கள் கழித்து இந்த மனுவை தாக்கல் செஞ்சிருப்பதால் வாதி கேட்குற டிக்ளரேஷன் பரிகாரத்துக்கு லிமிட்டேஷன் இல்லைன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இது தப்பு. வாதியினுடைய இந்த மனுவிற்கு ஆர்டிக்கிள் 65 தான் பொருந்தும். ஆனால் விசாரணை நீதிமன்றம் சட்டவிரோதமாக ஆர்டிக்கிள் 58 பயன்படுத்தி இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற மனுவை தள்ளுபடி செஞ்சுருக்கிறது தப்புன்னு சொல்லி ஒரு வழக்கை சுட்டி காட்டுறார். சரவணன் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் எம் தனலட்சுமி அண்ட் அனதர்ஸ் 2021 6 CTC பேஜ் நம்பர் 821. இந்த வழக்கை சுட்டி காட்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அசையா சொத்தின் உரிமை மற்றும் உடைமைக்காக வழக்கு தாக்கல் செய்வதற்கான லிமிட்டேஷன் ஆர்டிகல் 65 படி 12 வருஷம். அதே நேரத்தில் வெறுமனே ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் கேட்டு தாக்கல் செய்வதற்கும் லிமிட்டேஷன் ஆனது 12 வருஷம். அதே நேரத்தில் அசையா சொத்தின் உரிமையை அறிவிக்க கோரியோ அல்லது அசையா சொத்தில் இருக்கும் நலனை காப்பாற்றிக் கொள்ளவோ பெர்மனண்ட் இன்ஜெக்ஷனும் கேட்பதற்கு ஆர்டிக்கல் 65 தான் பொருந்தும். ஆர்டிக்கல் 58 பொருந்தாது. அதனால் விசாரணை நீதிமன்றம் தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கள், அலோவ் பண்ணுங்கள், தள்ளுபடி பண்ணி இந்த சிஆர்பியை அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி வாதாடுறார். இதில் குறிப்பாக ஜட்ஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு சூட்டை போட்டிங்க, சூட்டுக்கு மத்தியில் பிரதிவாதிகள் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போட்டு வாதியின் உரிமையை மறுத்து விட்டார்கள். அப்போ வாதியின் உரிமையை பிரதிவாதிகள் மறுத்திட்டால் தனது சொத்தின் மீதான உரிமையை அறிவிக்க கோரி அப்படி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போட்டதிலிருந்து ஆர்டிக்கல் 58 படி 3 வருஷத்துக்குள்ளே மனு தாக்கல் செய்யணுமா அல்லது ஆர்டிக்கல் 65 படி 12 வருஷத்துக்குள்ளே வழக்கு தாக்கல் செய்யணுமா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கிய கேள்வி. அப்படின்னு சொல்லி இந்த கேள்விக்கு விடையளிக்கும் விதமாக இந்த தீர்ப்பு பேரா 9 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்டிக்கல் 65 படி அசையா சொத்தின் உடைமைக்கோ அல்லது உரிமை அடிப்படையில் அதிலுள்ள ஏதேனும் நலனுக்கோ வழக்கு தாக்கல் செய்வதற்கான வரம்பு காலம் 12 ஆண்டுகளாகும். இந்த வழக்கு A1 கிரையப்பத்திரத்தின் அடிப்படையில் உள்ள வழக்கு. சந்தேகத்துக்கு இடமின்றி அசையா சொத்தின் உரிமை அடிப்படையிலான நலனுக்காக ஒரு வழக்கை தாக்கல் செய்வதற்கான கால வரம்பு 12 வருஷம், 3 வருஷம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உயர்நீதிமன்றம் இதை கருத்தாக சொல்லிடுறாங்க. என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, அசையா சொத்தில் உள்ள நலனுக்காக ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சால், அதாவது பெர்மனண்ட் அசையா சொத்து அதனுடைய நலன் பொசஷன், அந்த பொசஷனை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீ ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சது ஆர்டிக்கல் 65 தான் பொருந்தும், ஆர்டிக்கல் 58 பொருந்தாது அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக பேரா 9 சொல்லிட்டாங்க. 9 சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த வழக்கிற்கு
ஆர்டிக்கல் 58 பொருந்துமா அல்லது ஆர்டிக்கல் 65 பொருந்துமா அப்படிங்கிறத வந்து விசாரணையில் தான் தீர்மானிக்கணும். வழக்கின் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜிலேயே வந்து டிக்ளரேஷன் கேட்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவருக்கு ஒரு சொத்தின் மீதுள்ள உரிமையானது காலாவதியாகிவிட்டது அல்லது காலவரம்பால் பாதிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறதுக்காகவே அவருக்கு எதிராக ஒரு முடிவை வந்து நீதிமன்றம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சுப்ரீம் கோர்ட்டு சைட்டேஷனை சுட்டி காட்டுறாங்க. இப்போ அந்த ஜட்ஜோட இந்த கருத்துக்கு ஆட்சேபனை தெரிவித்து இந்த வாதி வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிரதிவாதி வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறோம், இந்த சொத்தில் அவர் உரிமை கோர்றாரு, சரி உரிமைக்காக வழக்கு தாக்கல் செய்வதற்கு லிமிட்டேஷன் இருக்கா இல்லையாங்கிறது ட்ரையலில் தான் டிசைட் பண்ணுங்கிறத நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் 2015 இந்த வாதி பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு சூட்டை போட்டார். இந்த பிரதிவாதிகள் 2019 ஜனவரியில் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போட்டாங்க. இவர் 2022 கொண்டு டிக்ளரேஷனுக்காக மாற்றணும்னு சொல்லி மனு போடுறார். ஏன் இத்தனை வருஷம் அவர் வந்து டிக்ளரேஷன் பரிகாரம் கேட்டு எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை? அதற்கான காரணம் என்ன? இவ்வளோ நீண்ட கால தாமதத்திற்கு என்ன காரணம்? இவருக்கு உண்மையிலே இந்த சொத்தில் உண்மையிலே உரிமை இருக்கா அப்படிங்கிறதுக்காக ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லை. சும்மா வழக்கை இழுத்தடிக்கணும் காரணத்துக்காக டிக்ளரேஷன் கேட்கக்கூடாது. உண்மையான ரீசன் சொல்லணும். ஏன் டிலே, ஏன் நீ வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போட்ட உடனே டிக்ளரேஷன் கேட்கல, இத்தனை வருஷம் நீ ஏன் தூங்கிக்கிட்டு இருந்த அப்படிங்கிறதுக்கு இந்த வாதி வந்து எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. அதனாலேயே வந்து இந்த மனுவை வந்து அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெவண்ணா வெர்சஸ் அஞ்சம்மா 2019 4 SCC பேஜ் நம்பர் 332 அப்படிங்கிற வழக்கை சுட்டி காட்டுறார். சுட்டி காட்டி என்ன சொல்கிறாரு, இந்த வாதி இவ்வளோ நாள் டிக்ளரேஷன் ஏன் கேட்கலை அப்படிங்கிறதுக்கு ஏற்புடைய காரணங்களை தன்னுடைய மனுவில் சொல்லலை. ஏன் காலதாமதம் ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஏற்புடைய காரணத்தையும் சொல்லலை. அதனாலேயே இந்த மனுவை வந்து அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு. இருப்பினும் கூட நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு உரிமை இருக்கோ இல்லையோ டிக்ளரேஷன் கேட்டு ஒரு மனுவை போட்டுட்டாரு. ஏன்னா இதில் இந்த வழக்கில் பிரச்சனையே என்னென்னா, டிக்ளரேஷன் கேட்பதற்கான கால வரம்பு ஆர்டிகல் 58 படி 3 வருஷமா அல்லது 65 வருஷமாங்கிறது தான். இதை ட்ரையலில் தான் டிசைட் பண்ணணும். அதனால் நாங்கள் பெட்டிஷனை அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சீராய்வு மனுவை அலோவ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வழக்கை நாம் நுட்பமாக பார்த்தோம் அப்படின்னா, வாதியோட வழக்கறிஞர் நல்ல திறமையாக வாதாடி இருக்கிறார். உண்மையிலே இந்த தீர்ப்பெல்லாம் நாம் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். இப்போ பாருங்களேன், பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு சூட்டை போட்டாங்க. அந்த வழக்கில் பிரதிவாதிகள் அப்பியர் ஆகி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தாங்க. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறதுல என்ன சொல்லிடுறாங்க, வாதியினுடைய உரிமையை மறுத்துடுறாங்க. வாதிக்கு இந்த சொத்துக்கும் சம்மந்தம் இல்லை, வாதி தேர்ட் பார்ட்டி, வாதிக்கு சொத்தில் உரிமையே கிடையாதுன்னு மறுத்துடுறாங்க. அப்போ வாதிக்கு டிக்ளரேஷன் கேட்பதற்கான அந்த கால வரம்பு எப்போ ஸ்டார்ட் ஆகிடுதுன்னா, இவங்க ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எப்போ போட்டாங்களோ அன்றைய தினமே ஸ்டார்ட் ஆகிடுது. இதைத்தான் ஆர்டிகல் 58 சொல்லுது. அப்படி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போட்டதுலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே மனு தாக்கல் கண்டிப்பாக செஞ்சுருக்கணும். இல்லைன்னா டிக்ளரேஷன் பரிகாரம் காலாவதி ஆகிவிட்டது. ரைட். இப்போது பெட்டிஷனை போட்டாச்சு. நீதிமன்றம் ஆர்டிகல் 58 சுட்டி காட்டி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த வாதி வழக்கறிஞர் எப்படி வாதாடி இருக்காருன்னா, அசையா சொத்தில் ஏதாவது நலனுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் ஆர்டிகல் 58 பொருந்தாது, ஆர்டிகல் 65 தான் பொருந்தும். அது 12 வருஷம் லிமிட்டேஷன். வெறும் ரெக்கவரி ஆஃப் பொசிஷனுக்கு மட்டும் 12 வருஷம் கிடையாது. அந்த அசையா சொத்தில் உள்ள நலனுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்து அதனைத் தொடர்ந்து டிக்ளரேஷனோ அண்டு கான்ஸ்டிடியூஷனல் இன்ஜெக்ஷனோ நீங்கள் கேட்டிங்கன்னா லிமிட்டேஷன் 12 வருஷம் தான் சொல்லி வாதாடி இருக்காரு. இதை கோர்ட்டு கன்வென்ஷன் பண்ணுற மாதிரி வாதாடி இருக்கிறார். அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுறாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 58 தான் பொருந்தும், ஆர்டிகல் 65 பொருந்தாது. இப்போது இன்னொரு வாதத்தை வைங்க. இப்போ டிக்ளரேஷனுக்கான பரிகாரம் வந்து ஆர்டிகல் 58 பிரகாரம் 3 வருஷம் சொல்லி முடிஞ்சு போச்சு. இப்போ திருப்பவும் இந்த வழக்கிற்கு உயிர் கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுத்துட முடியும். ஏன்னா ரெக்கவரி பொசிஷனுக்கு ஆர்டிகல் 65 பிரகாரம் 12 வருஷம். அப்போது இந்த மனு தள்ளுபடி பண்ணப்பட்டவர்களும் கூட வாதி
டிக்ளரேஷன் அண்ட் ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் கேட்டு கிளைண்ட்டை திருத்தணும்னு சொல்லி அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் போடலாம். ஏன்னா அதுக்கு லிமிட்டேஷன் 12 வருஷம். அப்போ லிமிட்டேஷனுக்குள்ளே நின்றுக்கணும். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தான் சிவில் வழக்குகளில் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வழக்கு தீர்ப்பை நாம் எதற்காக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இன்ஜெக்ஷன் சூட்டு போட்டிருந்து 3 வருடங்கள் கழித்து நீங்கள் டிக்ளரேஷன் கேட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் போடுறீங்கன்னா, கோர்ட்டு உங்கள்கிட்ட லிமிட்டேஷன் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா, நீங்கள் தீர்ப்பை சுட்டி காட்டி எனக்கு 3 வருஷம் லிமிட்டேஷனா அல்லது 12 வருஷம் லிமிட்டேஷனா அப்படிங்கிறத வழக்கில் தான் டிசைட் பண்ணணும். அதனால் நீங்கள் என்னுடைய மனுவை தள்ளுபடி செய்யக்கூடாதுன்னு வாதாடுவதற்காக இந்த தீர்ப்பை எடுத்துக்காட்டி நீங்கள் நிச்சயமாக கோர்ட்டில் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பெட்டிஷனை தள்ளுபடி பண்ண மாட்டாங்க. இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக படித்து பாருங்கள். சிவில் சம்பந்தப்பட்ட வழக்குகளை நடத்துகிற வழக்கறிஞர்களுக்கு கண்டிப்பாக உதவும். இந்த தீர்ப்பு எனக்கு கண்டிப்பாக உதவும். நாம் டிக்ளரேஷன் அல்லது ரெக்கவர் ஆஃப் பொசிஷன், அது ரெக்கவர் ஆஃப் பொசிஷன் கேட்கமோ இல்லைங்கிறது 2வது பிரச்சனை. ஏன்னா முதல்ல நம்ம டிக்ளரேஷன் கேட்டு அதை தள்ளுபடி பண்ணாமல் பண்ணுறோம்னா பொசிஷன் நம்மக்கிட்ட தான் இருக்குதுன்னு நம்ம நிரூபிச்சாச்சுன்னா நம்ம டிக்ளரேஷன் கேட்டு தகுந்த அந்த மனுவை நின்றுக்கிடும். ரெக்கவர் ஆஃப் பொசிஷனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் சிவிலில் நாம் தெரிஞ்சுக்கிட வேண்டியது. தீர்ப்பை படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும். நன்றி.